திடீரென்று அமைச்சரை பார்த்து பெண்கள் செய்த அந்த காரியம், செய்வது அறியாமல் திகைத்த அமைச்சர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் இன்று முதல் செங்கல்பட்டு மற்றும் திண்டிவனம் வழியாக செல்லக்கூடிய தென் மாவட்ட பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்று வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சில பெண்கள் திடீரென அமைச்சர் காலில் விழுந்து கோரிக்கை வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அழுது கொண்டே எங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என அந்த பெண்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து பெண்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தெரிவித்ததாவது, நாங்கள் பெருங்களத்தூர் பகுதியில் கடை வைத்து வியாபாரம் பார்த்து வருகிறோம். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இங்கு கடை வைத்து அங்கு வரும் பயணிகளை நம்பிதான் எங்கள் வாழ்வாதாரம் உள்ளது. இப்பொழுது பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை மட்டும்தான் வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் செய்வதறியாமல் தவித்துள்ளோம். நாங்கள் இந்த இடத்தில் கடை கேட்டபொழுது எங்களுக்கு கடை ஒதுக்க மறுத்துவிட்டார்கள் என வேதனையுடன் தெரிவித்தனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படுவைரலாக பரவி வருகிறது. இங்க ரோல போடுங்க, அந்த வண்டி ரோல போடுங்க. காப்பாற்றுகையா, உங்களை விட்டு எங்களுக்கு யாரும் இல்லையா? நீங்கள் கௌரவ நிதி வருடத்தோறும் 6000 பெறக்கூடிய விவசாயிகள் 1,81,648 விவசாயிகள் அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்க. சுருக்கமா சொல்லணும்னா நீங்களே கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. 1,81,000 விவசாயிகளுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு கௌரவ நிதியாக 30,000 ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க ஐயா. ஒரு விவசாயிக்கு 30,000னா 1,81,000 விவசாயிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கும் பாருங்க. வருடத்திற்கு 3 முறை 2000 9 ஆண்டுகளே 15 தவணையில 2000 30,000 ரூபாய். எங்கேயாச்சும் பாரதிய ஜனதா கட்சி வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்களாங்க ஐயா? 2000 கொடுத்தோம், உங்களுக்கு 2000 கொடுத்தோம், நாங்க தான் 2000 கொடுத்தோம். அந்த விவசாயிகளை கூட்டிக்கிட்டு வந்து ஊருக்கு வெளியே வெயில்ல நிறுத்தி வச்சு, இல்ல நீங்க வாங்க 2000க்கு தாசில்தார் வருவாரு, அது வரைக்கும் வெயில் நெல்லுங்கன்னு நம்ம சொன்னோமாங்க ஐயா? வங்கி கணக்குல நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஒரு பட்டன் அமுத்தினாங்க ஐயா, வங்கி கணக்குல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருதுங்க ஐயா. ஐயா நம்முடைய ஆட்சிங்க ஐயா, சத்தம் இல்லாம உங்களுக்காக மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்க பணம் உங்களை நோக்கி வருது. யாருகிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிக்க வேண்டாங்க ஐயா. இன்னைக்கு இங்கே சகோதரிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மோடி சமையல் எரிவாயு சிலிண்டர் 66,512 சகோதரிகள், 66,512 குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் வருதுங்க. மாசம் 300 ரூபாய் மானியம் வங்கி கணக்குக்கு வருது.